கேரட் கோஸ் பொரியல், கற்பூரவள்ளி துவையல், முடக்கத்தான் குழம்பு, மாங்காய் தொக்கு, ரசம், தயிர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பார்பிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு துவையலுங்க. இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சு சளி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக க்யூர் பண்ணிடும். குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் ஆயாது? எல்லாமே சாப்பிடலாம், ஒன்றும் அளவே இல்லை, அளவெல்லாம் கிடையாது. யார் வேணால் சாப்பிடலாம். ஒரு 5 வயசு குழந்தைக்கு மலர்ந்து கொடுக்கலாமா? சாப்பிடலாம். சரி, இது வந்து இந்த கருவேப்பிலை, இந்த கற்பூரவள்ளி இலை, இஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து ஒரு பிடி எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை ஒரு 10 இலை கிட்ட எடுத்துருக்காங்க. இஞ்சி நம்மளோட விரல் நீட் ஒரு பாதி விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, பூண்டு வந்து ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், கடாய் வச்சாச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய். எத்தனை? 2 டீஸ்பூன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்ற சொல்கிறாங்க. இது பாட்டி வைத்தியம். இந்த ஆயா வந்து எல்லா நாட்டு மருந்து கொடுக்குற ஆயா இவங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாம் இந்த பூண்டு மிளகு முதல்ல போட்டு வறுத்துக்கணும். மிளகு வந்து ஃபஸ்ட்டு மிளகு போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த ஆயா தான். இவங்க தான் வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பூண்டு போட்டுக்கணும். இதோட சைடு அப்படிடும். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போடுங்க. இஞ்சி வந்து பாருங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கணும். இது தீயாமல் வதக்கணும். புளி பாருங்க, இந்த அளவுக்கு புளி போட்டுக்கலாம். இது போட்டு 2 வதக்கிட்டு இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். எப்படின்னு நான் காமிக்கிறேன். நம்ம போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு. இதை பாருங்கள், துவையல் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, இது தாளிக்கலாம் வேண்டாம். இது அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது. இது அது மாதிரி தோசை, இட்லி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இது பாருங்கள், சூப்பரான ரெடியாகிடுச்சு. கருவேப்பிலை, கற்பூரவள்ளி துவையல் ரெடி. ஸோ வீட்டில் நீங்களும் இதே மாதிரி கற்பூரவள்ளி கருவேப்பிலை துவையலை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தொக்கு. ஸோ இன்றைக்கி மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், மாங்காய் வந்து 5 மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மீடியம் சைஸ் மாங்காய். ஸோ இது நல்லா துருவி எடுத்துக்கணும். இதுவும் பாட்டியோட டிஷ் தான். இது இன்றைக்கி ஃபுல்லாக பாட்டி டிஷ்ஷஸ் தான் நான் போட போகிறேன். அதில் இந்த பாருங்கள், இது வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் வந்து கடுகு. ஸோ இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகும் வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு அடுப்பில். ஸோ இப்போ கடுகு அதில் போட்டுடலாம். ரொம்ப தீயக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம சூடானதுக்கப்புறம் இது போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். சவுண்டு வருது பாருங்கள், லைட்டாக பொரியுது சவுண்டு. வெடிக்குது பாருங்கள் கடுகு. நல்லா வெடிக்கணும். இதை வந்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெந்தயம். ஸோ இப்போ பாருங்கள், வெந்தயம் வந்து கலர் மாதிரி இருக்குது, பொன்னிறமாக வந்துருச்சு.
ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப தீய விடக்கூடாது. இது இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஊறுக்காய் அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை மாங்காய் நம்ம கல்யாண வீடுகள்லாம் வைப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தொக்கு நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, துருவி வச்சு தான். ஸோ பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் கடுகு போடுறாங்க. ஏன்னா வந்து அது நம்ம வறுத்து வச்ச தனி, தாளிக்கிறது தனி. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். ஸோ இப்போ பாருங்கள் மாங்காய் இதில் போட்டாச்சு. கடுகு இதுவானதுக்கப்புறம் நல்லா துருவி வச்சுருக்கோம் மாங்காய். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆயாவுக்கு ஃபுல்லாக முடியாததுனால கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் நல்லா வீடியோ கொஞ்சம் அசிஞ்சு வேறு வரும். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அதில் 1 டீஸ்பூன் போடுறாங்க. நல்லா வதக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் போடணும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போல பச்சையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள் மாங்காய் வந்து நல்லா இன்னும் எப்படி மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மேலே வரணும். ரொம்ப ஹை அடி போச்சுரும். நல்லா அந்த ஆயில் மேலே வர தேர்ந்து நல்லா வதங்கணும். நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் இது நான் நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. ஸோ இது கூட நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள் 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதிலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை பாருங்கள் ஆயில் எப்படி மேலே மிதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் எப்படி சைடில் நல்லா வெந்து மேலே ஏறி வந்துருக்கு பாருங்கள். அந்த வச்சிருக்க இதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்குவோம். கலரிக்கலாம். அப்புறம் எண்ணெய் எப்படி மேலே மிதங்கி வருது. நீங்கள் இன்னும் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளோ இதில் வந்து நல்லா டார்க்காக அந்த காஷ்மீர் கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நீங்கள் பாதி இது பாதி அது பாதி கூட போட்டுக்கலாம். ஸோ இது கலர் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கலர் ஜாஸ்தி நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாங்காய் தொக்கு. எப்படி எண்ணெய் வந்து பாருங்கள் சைட்லலாம் மேலே வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நம்ம வெளியில் வச்சோன்னா வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு வெளில வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா 1 மாதத்துக்கு மேலே கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். ஸோ வந்து வெளில வந்து ஒரு 2 நாளுக்கு மேலே வச்சுன்னா அது எப்படியும் வந்து பூர்ண பூத்த மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆயா செய்த முடக்கத்தான் கீரை குழம்பு. வாங்க நெக்ஸ்ட் ரெசிபி பார்ப்போம். முடக்கத்தான் கீரை வச்சு இதுதான் வந்து முடக்கத்தான் கீரை. இது வீட்டிலே விளைஞ்சிக்கிறது. பாட்டி வந்து அடுத்தது முடக்கத்தான் கீரை வச்சு இப்போ ஒரு குழம்பு வச்சு மருந்து குழம்பு வச்சு காமிக்க போகிறாங்க. இதுக்கு தேவையான பொருள் முடக்கத்தான் கீரை வந்து ஒரு புளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் சின்னதாக, பூண்டு ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. சுக்கு ஒரு 2 சின்னதாக 2 துண்டு சுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து மிளகு வந்து மிளகு ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம வதக்கி என்ன பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் கடாயை வச்சுட்டாங்க பாட்டி. கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் முதல்ல சுக்கை போட்டுடுறாங்க. சுக்கு போட்டு நல்லா வதக்கணும். சுக்கு வதக்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பீஸ். அடுத்தது மிளகு பார்த்து நான் போடவா? போட முடியலையா? ஆயாவுக்கு வந்து கை நடுங்குது. ஆனால் இருந்தாலும் ஆயா பயங்கர பெயிட் பார்ட்டி ஆயா. பாருங்க ஆயா எவ்வளோ சூப்பராக இந்த வயசுக்கும் ஆயா வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். கை நடுங்கினே ஆயா செய்கிறது எல்லாத்தையும். அடுத்தது பூண்டு போட்டுருவோம். பூண்டு போட்டு நல்லா வதக்கலாம். இந்த கீரையும் போட்டுருவாங்க. பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கீரையும் போட்டாங்க. முடக்கத்தான் கீரை.
ஸோ இப்போ பாருங்கள் முடக்காத்தங்கீரை நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை கால் வலிக்க நல்லது இல்லையாது, உடம்பு வலி, கை கால் மூட்டு வலி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. நம்ம இதை வந்து இதெல்லாம் மறக்காமல் வீட்டிலே செடி வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா வதக்கணும், இதை எல்லாம் கசப்பு இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனும், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூனும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 50 கிராம் புளி வந்து இதில் கரைச்சி வச்சுருக்காங்க. இப்போ இது நாங்கள் வந்து ஒரு 7 பேர் சாப்பிட போகிறோம், அதுக்கு உண்டான அளவு இது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்னதாக கூட இது பண்ணிக்கலாம். இதில் வந்து வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த புளி கரைசலில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், உப்பு ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்காங்க. அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சூப் டீஸ்பூன் அளவில் இது நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா இது கூட நான் 2 தக்காளி போட்டு அரைச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே இந்த குழம்புல ஆட் பண்ணி கலக்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கலக்கி அப்படியே ஒட்டிட்டு இருக்கிறதுலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நான் வந்து எல்லாம் அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காரம் வேணால் காரம் போட்டுக்கலாம், உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது கொதி வரட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி கொதிச்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தட்டை போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டோம். எண்ணெய் மேலே வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விடலாம், 1 ஸ்பூன். நல்லாயிருக்கும். ஸோ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான முடக்கத்தாங்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பாப்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வரும்.